ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா டிராகன் படம் பார்க்குறதுக்கு ஈவான் புக்கே ராஜா தான் போகிறோம். நான் எப்போவுமே இங்கே தான் படம் பார்ப்பேன். ஏன்னா இங்கே தான் டிக்கெட் விலை குறவாக இருக்கும். காலையிலையும் புதன்கிழமையும் எப்போவுமே டிக்கெட் விலை குறவாக இருக்கும். ஸோ இந்த படம் கொடுத்த ஹைப்புக்கு ஒர்த்தா இல்லையான்னு நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த படத்தோட கதையை ட்ரெய்லர்லேயே ரிவீல் பண்ணிட்டாங்க. குட் பாயாக இருந்தால் எந்த பொண்ணுங்களுக்கும் பிடிக்காதுன்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம ஹீரோ பேட் பாயாக மாறுறாரு. அவர் 48 அரியர் வச்சு எப்படி டிகிரி வாங்கினார், அந்த 48 அரியரையும் எப்படி கிளியர் பண்ணார், அதான் இந்த படத்தோட கதை. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் வர ஒரு சில சீன்லாம் என்ன தான் முந்தைய படங்களில் பார்த்த சீனாக இருந்தாலும் ஒவ்வொரு சீனும் நம்மளை போரே அடிக்கலை. அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போனாங்க. அவ்வளோ ஃபன்னாக செம்ம ஜாலியாக இருந்ததுங்க ஃபஸ்ட் ஹாஃபு. அப்படியே இன்டர்வல் போக நம்மளை சீட்டோட எட்ஜுக்கு தான் போக வச்சாங்க. அந்த அளவுக்கு இன்டர்வல் பிளாக் வரைக்கும் செம்ம ஃபன்னாக இருந்தது. அண்ட் இன்டர்வல் முடிச்சு படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபன், எமோஷன், சென்டிமெண்ட், காமெடி, அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடாக தான் படத்தோட செகண்ட் ஹாஃப் போச்சு. எனக்கு படம் முடிய போகுதுன்னு நினைக்கும் போது அங்கே ஒரு சீன் கண்டிப்பாக வரும். படத்தில் ஒவ்வொரு சீனும் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எந்த இடத்துலையும் நம்மளுக்கு போரே அடிக்கலை. செம்ம ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போனாங்க. அதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ பிரதீப் ரங்கநாதன், அஸ்வத் மாரிமுத்தோட காம்போ மிகப்பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற தேட்டரில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ஒரு தரமான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். அண்ட் இந்த படம் எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் கண்டிப்பாக சூட் ஆகும். முக்கியமாக ஜென்சி பசங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது இது ஒரு படமாக நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு வர மாட்டீங்க. இது ஒரு லைஃப் லெசனாக நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு தேட்டரை விட்டு வெளியாகுவீங்க. அந்த அளவுக்கு இது ஒரு படமாக இல்லாமல் ஒரு பாடமாக நம்ம எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். ஸோ ஒரு தரமான வாட்ச். உங்கள் பக்கத்தில் இருக்கிற தேட்டரில் செக் அவுட் பண்ணி பாருங்கள் டிராகன். ஸோ இந்த வருஷத்தில் தமிழில் ரிலீஸ் ஆன மதகஜராஜா, குடும்பஸ்தனோட வரிசையில் இந்த டிராகனும் கண்டிப்பாக ஒரு இடம் பிடிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் உண்மையிலே ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ உள்ள ஒரு படம், மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 5 கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அவ்வளோ ஒர்த்தான ஒரு படம், மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. See ya. Bye bye.